மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வெயிட் லாஸ் தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். இந்த தோசையில் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சைப்பயிறு, கம்பு இதெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால இந்த தோசை நிறைய புரோட்டீன் சத்துக்கள் உடையது. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தோசை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோவில் போய்ட்டு இந்த வெயிட் லாஸ் தோசை எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். இதை இப்போது பவுலில் சேர்த்துடலாம். கம்பு சேர்த்தாச்சு. இப்போ எந்த கப்பில் கம்பு எடுத்துருக்கணும் அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்க்குறேன். அப்புறம் 1/2 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு சேர்க்குறேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, அப்புறம் 1/2 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, கடைசியாக 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா இந்த பருப்பு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு தண்ணியை கீழே ஊற்றின பின்னாடி இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். ஸோ எல்லா பருப்பும் ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், பருப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக ஊறிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். அப்போ தான் தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு இப்போ நம்ம பருப்பு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். அதிகமாக ஊற வச்ச பருப்பு இருந்ததுன்னா 2 பேட்சாக சேர்த்து அரைச்சிக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்க்குறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்குறேன். அப்புறம் காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்குங்க. சின்ன சின்னதாக 3 துண்டு இஞ்சி சேர்க்குறேன். கடைசியாக கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம், அப்புறம் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்துட்டு இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மையாக அரைச்சிடலாம். ஸோ பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இந்த அரைச்ச மாவை தனியாக ஒரு பவுலில் மாற்றிடலாம். இந்த மாவு நம்ம புளிக்க வச்சு தோசை சுடணுன்னு அவசியம் இல்லை. இன்ஸ்டண்ட்டாக நம்ம சுடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அரைச்ச மாவு எல்லாத்தையுமே பவுலில் சேர்த்தாச்சு. இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு மாவு நல்லா கரைச்சி வச்சாச்சு. அடுத்ததாக நம்ம இதை தோசையாக சுட்டு எடுத்துக்கலாம். தோசைகள் இப்போ நல்லா சூடாக இருக்குது. ஒரு குழிக்கண்டி அளவுக்கு மாவு எடுத்து தோசையாக சுட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். ஸோ பாருங்கள், இந்த பக்கமும் நல்லாவே வெந்துருச்சு. 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக தோசை நல்லா முருகலாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது எடுத்துடலாம். இவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான வெயிட் லாஸ் தோசை. நல்ல ப்ரோட்டீன் சத்துக்கள் நிறைஞ்ச தோசை இது ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.